ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 40. ஸ்ரீ யதுர் உவாச்ச ந உத்ஸஹே ரஜசாஸ்தாதும் அந்தரா பிராப்தயா தவ அவே தித்வா சுகம் கிராமியம் வைத்ருஷ்ணியம் நைதி பூருஷக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ யது உவாச்ச, யயாதியின் மூத்த மகனான யது கூறினான், ந உத்ஸகே, எனக்கு உற்சாகமில்லை, ஜரசா, உமது முதுமையில், ஸ்தாதும், தொடர்ந்திருக்க, அந்தரா, இளமையாக இருக்கும்பொழுது, பிராப்தையா, ஏற்றுக்கொண்டீர், தவ, உமது, அவிதித்வா, அனுபவிக்காமல், சுகம், சுகத்தை, கிராமியம், பௌதீக அல்லது தேகாந்திர, வைத்ருஷ்ணியம், பௌதீக சுகத்தில் அலட்சியம், ந, மாட்டான், ஏதி, அடைய, பூருஷ, ஒருவன். டிரான்ஸ்லேஷன். யது தந்தைக்கு இவ்வாறு பதிலளித்தார். தந்தையே, நீங்களும் முன்பு வாலிபராக இருந்தவர்தான். இப்போது நீங்கள் முதுமையை அடைந்து விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய முதுமையை நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் பௌதீக சுகத்தை அனுபவித்தாலொழிய ஒருவனால் துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பௌதீக சுகத்தை துறப்பதுதான் மனித வாழ்வின் இறுதி லட்சியமாகும். எனவே இந்த வர்ணாசிரம ஸ்தாபனம் மிகவும் விஞ்ஞானபூர்வமானதாகும். இது பரமபதத்தை அடையும் வசதியை ஒருவனுக்கு கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பௌதீக உலகுடன் உள்ள எல்லா பந்தங்களையும் முற்றிலும் துறக்காமல் இதை செய்ய முடியாது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு கூறுகிறார், நிஸ்கிஞ்சனஷ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய. ஆன்மீக உலகத்திற்கு செல்ல விரும்புபவன் பௌதீக சுகத்திலுள்ள கவர்ச்சியிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். நிஸ்கிஞ்சன பிரம்மணி உபசமாஸ்ரயம். ஒருவன் முற்றிலும் துறவு நிலையில் இருந்தால் அல்லாது அவனால் பக்தி தொண்டில் ஈடுபடவோ அல்லது பிரம்மனில் நிலைத்திருக்கவோ முடியாது. பக்தி தொண்டு பிரம்மன் படித்தரத்தில் செய்யப்படுகிறது. எனவே பிரம்மன் அல்லது ஆன்மீக படித்தரத்தை அடைந்தால் அல்லாது ஒருவனால் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. அதாவது பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே பிரம்மன் படித்தரத்தில் இருப்பவன் ஆவான். மாம்ச யோ அவ்யபிஜாரேன பக்தி யோகேன சேவதே சா குணான் சமதீத்யைத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. முழு பக்தி தொண்டில் ஈடுபட்டும் எந்த சூழ்நிலையிலும் கீழே விழாமலும் இருப்பவன் உடனே பௌதீக இயற்கை குணங்களை கடந்து பிரம்மனின் நிலைக்கு வருகிறான். மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் இதுவே. பகவத்கீதை 14.26. எனவே பக்தி தொண்டை அடைந்தவன் நிச்சயமாக முக்தியடைந்தவனே. பொதுவாக பௌதீக சுகத்தை அனுபவித்தால் அல்லாது ஒருவனால் துறவு வாழ்க்கையை அடைய முடியாது. எனவே வாரணாசிரம முறையானது படிப்படியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. யயாதியின் மகனான யது தன் இளமையை கொடுக்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் துறவை அடைய அதைத்தான் உபயோகிக்க வேண்டியுள்ளது என்றும் விளக்கினார். யது மகாராஜா தன் சகோதரர்களிலிருந்து வேறுபட்டவராவார். அடுத்த ஸ்லோகம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. துர்வசுச்சோதிதக பித்ரா த்ருஹ்யுச்ச அனுச்ச பாரத பிரத்யாசக்யுர் ஆதர்மக்ஞா யது. யது மகாராஜனின் சகோதரர்கள் தங்கள் தந்தையின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் தர்மத்தை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. சமய கொள்கைகளை பின்பற்றிய உத்தரவுகளை, குறிப்பாக தந்தையின் உத்தரவுகளை ஏற்பது மிகவும் முக்கியமானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 40 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.